டிஜிட்டல் ரீல்ஸ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் அனிமேஷனை கேப்கட்ல எப்படி மேக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, நியூ ப்ராஜெக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஒரு எம்டி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா மெயின் லேயரா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இம்போர்ட் பண்ணி உள்ள வந்துருங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் கீழே ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் ஓவர்லே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போட்டோ ஒரு வீடியோ எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து போட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டோ பாத்தீங்கன்னா உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு போட்டோவா செலக்ட் பண்ணி நம்ம அந்த ஸ்லைட் அனிமேஷனுக்கு ஏத்த மாதிரி அலைன் பண்ணணும். இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த போட்டோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்க டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போனே ரொட்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க இமேஜ் பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 கை வச்சு பிஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். சைஸ் வந்து நீங்க இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு அந்த நம்ம ஃபர்ஸ்ட் இமேஜ் வச்சிருப்போம் இல்லையா அதுக்கு பக்கத்தால கிட்டே பாத்தீங்கன்னா நீங்க ரொட்டேட் பண்ணி வைக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு முடிந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டா வந்து அந்த அலைன்மெண்ட் செட் ஆகணும் அப்படின்னா கீழே பாத்தீங்கன்னா பேசிக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா எக்ஸஸ் ஒய் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா பர்ஃபெக்ட்டா பாத்தீங்கன்னா அந்த இமேஜோட செட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 2 இமேஜ்க்கும் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த கடைசியா ஒரு இமேஜ் முடியும் இல்லையா அந்த இமேஜ் முடிகிற இடத்துக்கு மிச்சம் இருக்க மேல 3 இமேஜ் இருக்கும் இல்லையா அதோட லென்த்தை பார்த்தீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இமேஜும் ஒரே டைம்ல முடிகிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அனிமேஷன் ஆட் பண்ண போதும். அதுக்கு நீங்க மேல அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு கீழே அனிமேஷன்ல போனீங்க அப்படின்னா ஸ்லைட் ரைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை எல்லா இமேஜ்க்குமே செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அவுட்புட் ரெடி.